மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமே பவர் டைகோன் அப்படின்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது வந்து நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் வந்து போடலான்னு வந்திருக்கேன். எனக்கு வந்து அனிமேலாம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கேமுக்குள்ளே வந்து சீக்கிரமாக பேசாமல் போயிடலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டே செம்மையாக இருக்குது, ஏன்னா நிறைய பேர் அடிச்சுட்டு இருக்காங்க. இதில் நம்ம வந்து ஒரு டைகான் கேமு, அதனால் வந்து ஒரு பேஸ் நம்ம வந்து பெரிய ஆகணும். ஓகே, வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஏதாச்சும் ஒரு பேஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. நம்ம வந்து எந்த பேஸ் செலக்ட் பண்ணலாம்? ஏன்னா ஒரே ஒரு டவுட் என்னென்னா, எல்லாமே வந்து கலர் கலராக கொடுத்துருக்காங்க. என்ன பேஸ் செலக்ட் பண்ணுறதுனே தெரில. எல்லாருமே கலர் கலராக இருக்குது. ஏன்னா எந்த பவர் வரணும்? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்தால் நல்லாயிருக்கும், மாதரா, கோகு, ஃப்ரீஸா அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அனிமே நான் நிறைய பார்ப்பேன், சோலோ லெவலிங்கெல்லாம் பார்ப்பேன், நிறைய அனிமே பார்த்துருக்காங்க மக்களே. ஓகே மக்களே, உங்களுக்கு பிடிச்ச அனிமே வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க மக்களே, ஓகேவா? இப்போ வந்து நம்ம எது சூஸ் பண்ணலான்னா, ஓகே இது சரி, ஓகே மக்களே, இதுவே சூஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கேரக்டரை வந்து நம்ம எது சூஸ் பண்ணோம் பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கேட்கலான்னா, மக்களே பாதி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்கே ஆகலை. சரி, இப்போ என்ன கேரக்டர்லாம் அன்லாக் இருக்குன்னா வந்து பீச் இருக்குது, அப்புறம் டீமன் ஸ்லேயர் அந்த டான்ஜிரோ, அப்புறம் வந்து ஒன் பஞ்ச் மேன் சைத்தாமா, அப்புறம் ஃபயர் ஃபோர்ஸு, இவங்களாம் இருக்காங்க. நம்ம வந்து சைத்தாமா தலைவன் மொட்டடா, சைத்தாமாவே வச்சுப்பான். ஓகே மக்களே, நம்ம தலைவன் சைத்தாமா வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். டான்ஜிரோ வைக்கலாமா? சரி, ஓகே சைத்தாமா வச்சுட்டேன் மக்களே. நம்ம சைத்தாமா வச்சாச்சு மக்களே. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீன்ற பட்டனை வந்து அமுங்கணும் போல். சரி, அமுக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஓகே இச்சு கிளைம் வந்து ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்களா மக்களே, இப்போ வந்து இங்கே வந்து காசு வருது. இதை நம்ம கிளைம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஏன் கேட்ச்னு கொடுத்துட்டே இருக்கிறேன். ஏன் கேட்ச் கொடுத்தா வந்து அதிகமாக வந்து காசு வருது. ஓகே, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எப்படா இப்படியே கொடுத்துட்டே இருக்க முடியுமா? ஓகே, இப்போ வந்து பேர் செகண்டுக்கு வந்து 5 ருபீஸ் வருமா? ஓகே, 5 ருபீஸ் தானா? என்னடா ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படி இருந்தால் எப்படா ஏற்றது? சரி, ஓகே மக்களே, இப்போ வந்து கலெக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். வந்து என்ன கொடுக்குன்னு தெரியல. சரி, ஓகேங்க, நம்ம வந்து இதுவே கொடுத்துடலாம், பை கேப்ட்டு. ஓகே, அடுத்து என்ன கொடுக்கலான்னா பை ட்ராப்பர் கொடுத்துடலாம். ட்ராப்பர் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு காசு அதிகமாக வரும், அதனால் ட்ராப்பர் அதிகமாக நம்ம வாங்கணும் மக்களே. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ஏன் கேஷ்னு கொடுத்தோன்னா அதிகமாக ஏறும். கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே மக்களே. ஓகே, கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நானும், அதுவும் ஏறுது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நம்ம ட்ராப்பர் வாங்கினதால பேர் செகண்டுக்கு வந்து, அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து இப்போ 10 ரூபா வருது. இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்போது ஒரு ட்ராப்பர் வாங்க காசு அதிகமாகினே வரும். ஓகே மக்களே, இப்போ நம்ம ஏன் கேஷ்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மக்களே, இது கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து இன்னொரு ட்ராப்பர் வாங்கி போட்டுடலாம். ஓகே மக்களே, இன்னும் 2 ட்ராப்பர் தான் இருக்குது நம்ம வாங்கினது. அப்புறம் வந்து மேல் ஃப்ளோர்லாம் இருக்குது போல், அதெல்லாம் அன்லாக் பண்ணணும் மக்களே. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து போய் காசு உள்ள வந்துருக்குன்னா 400 ரூபா இருந்திருக்கு. ஓகே, இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஏதாச்சும் வாங்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம பவர் வாங்க போகிறோம், பை கியர்னு. இப்போ ஒரு பவர் வாங்கியாச்சு மக்களே. என்ன பவர் பார்ப்போமா? ஏய் நல்லா இருக்கு, ஆனால் இது சைத்தாமார பவர் மாதிரியே தெரியலையே மக்களே, ஏதோ புதுசாக இருக்குது. சரி, ஏதோ தந்தா பார்ப்போம். ஓகே மக்களே, சைத்தாமா பவர் மாதிரியே தெரில. சரி, ஓகே, இப்போ நான் வந்து காசு பார்த்தீங்கன்னா 440 ரூபா வந்திருக்கு. ஓகே, இப்போ இன்னும் இது நம்மளுக்கு பத்தாது. இன்னும் நம்ம வந்து நிறைய கலெக்ட் பண்ணி ஒரு 2000 ரூபா சேர்த்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம். பார்த்தீங்களா மக்களே, ஒன்றே ஒன்று வாங்கினதுக்கே காசு டக்குன்னு போயிடுச்சு. ஆனால் அதுதான் சொல்கிறேன், இந்த கேமில் அதிகமாக நம்ம காசு சேர்த்து வைக்கணும். ஓகே மக்களே, இப்போ நம்ம கியர் வந்து சரி, ஓகே, இப்போ இவ்வளோ வந்திருக்கு, 440 ரூபா வந்திருக்கு திரும்பவும். மொத்தம் இப்போ நம்மள்ட 620 ருபீஸ் இருக்குது. ருபீஸ் இல்லை, டாலர் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு ட்ராப்பர் வாங்கிடுவோம். இந்த கேமில் ட்ராப்பர் ரொம்ப மெயினான விஷயம், ஏன்னா அதில் தான் காசே வருது. ஓகே, இப்போ நம்ம வெளியே போய் கொஞ்சமாச்சும் சுற்றி பார்க்கலாம், இப்போ எப்படி இருக்குது எல்லா இடம்னு. ஓகே, இங்கே யாருமே இல்லை போல். சரி, ஓகே போயிடலாம்.
வேறு இடத்துக்கு எங்கேயாச்சும் போகலாம். இப்போ அங்கே வந்து சண்டை போட்டுங்கிறாங்க எவனோ ஒருத்தன், இங்கே ஒருத்தங்கிறான். யாரா இவன்? சரி, இவன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ட்ராப்பை தான் இருக்குது. இவனை போட்டு தாக்கிடலாம் மக்களே. போடுறா அவனை தலையிலே போடுறான். கொய்யாலையா இவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த இடத்துல நீ வந்து பேஸ் கட்டியிருப்பேன். சாவுடா செத்த பையில சாவுடா மக்களே. திரும்ப அடிக்கிறான் மக்களே. இவ்வளோ தைரியம் இருந்தால் திரும்ப அடிப்பேன். சாவுடா அவனை சாவுடா செத்த பையில. ஓகே மக்களே, எப்படியும் அவனை கொண்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து சுற்றி பார்க்குறோம். இங்கே ஒருத்தங்கிறான். யாரா இது? ஏய் மக்களே, 1K யாரா இவன்? மக்களே நம்மளாம் ஓகே மக்களே, நம்ம தான் போல். சரி, நம்ம பேச பார்த்து நம்மளே ஆச்சரியப்பட்டுக்கணும். ஓகே, ரோப்ளாக்ஸ்லாம் இருக்குது பை. ஒரு ரோப்ளாக்ஸ் கூட இல்லை மக்களே நம்மள்ட்ட. ஓகே. ஏய் பக்கா மக்களே, ஃப்ளாஷ் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்தா அப்படியே மறைஞ்சி போகிறாங்க மக்களே. செம்மையாக இருக்குது இது. அப்போ இதை வச்சு ஏதாச்சும் பேஸை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே போய் நம்ம பவரை திருடிடலான்னு நினைக்கிறேன். இந்த கேமில் பவரை திருட முடியுமா தெரில. போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க மக்களே. அங்கே ஒருத்தன் கட்டி வச்சுருக்கான்ல, அவன் பேஸுக்கு போயிட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போடா. இப்போ ஃப்ளாஷ்லேயே உள்ளே வந்துட்டாச்சு மக்களே. ஓகே, ஏதாச்சும் பவர் திருடிட்டோம் மக்களே. ஆனால் வெளியே போயிட்டான். ஓகே மக்களே, நம்மளால் எனக்கு தெரிஞ்சு இந்த பவரை வச்சு வா பக்காவாக இருக்குது மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் அப்படியே இருக்குல்ல, இந்த பவரை வச்சு நம்ம நிறைய பேஸ்க்குள்ளே போய் பவர் எல்லாம் திருடிட்டுலாம்னு நினைக்கிறேன். இதான் பிளான் மக்களே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் நம்ம பிளேஸில் அங்கே ஒருத்தங்கிற மக்களே, அவன் உள்ளே இருந்து போக முடியுதா பார்ப்போம். இவனுக்குள்ளே போக முடியுமா? டோரை சாத்திட்டான். இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் கொடுப்போம். இதை வேறு கொடுக்குறேன். ஃப்ளாஷ் ஸ்டெப் சரி, ஓகே. அடுத்தது அவன்ட்டு போயிடலாம். ஓகே மக்களே, இவன் ஒரு செமையாரி உள்ளே போயிடலாம். திருடுறா. எட்டு டூலா கொடுறா. இன்னும் கொடுக்க மாட்டான். இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, பவர் யூஸ் பண்ணுறான். இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்களே. இதை எடுக்க முடியல மக்களே, என்னன்னு தெரியல. அதை மட்டும் எப்படியோ எடுத்துட்டோம் நம்ம. சரி, ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது. கெட் டூல் நானும் கொடுத்து பார்க்குறேன். இவன் வேறு எனக்கு கொண்டுருவான் போல். சரி வாங்க போயிடலாம் நம்ம. ஓகே மக்களே, இப்போ நம்ம பேஸுக்குள்ளே போய் இப்போ நம்ம கொஞ்சம் ரேங்க் புஷ் வச்சு, நான் வேறு ஃப்ரீ ஃபயரில் இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ ஃப்ரீ ஸ்பின் ஒன்று இருக்குது. ஃப்ரீ ஸ்பின் வந்து ஒன்று கொடுக்கணும்னா சரி, ஓகே. ஃப்ரீ ஸ்பின் வந்து கொடுத்தாச்சு. இப்போனா கிடைக்குதுன்னா 5K கிடச்சிருக்கு. ஓ சூப்பர். ஓகே, குட் மக்களே. இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 5K கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம லோக்கச்சுன்னா 9.19K வந்திருக்கு மக்களே. செம மக்களே. இதை வச்சு நம்ம எல்லாமே வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேல் ஃப்ளோர் வந்து அன்லாக் பண்ணோம். வாங்க அன்லாக் பண்ணலாம். யாரா நீ பைத்தியக்கார பையன்? என் பவரை எனக்கே யூஸ் பண்ணுறியா மக்களே? எங்கே மக்களே அவன்கிட்ட திருடு நம்ம பவரை காணும் மக்களே. சரி, ஓகே, இதை வச்சு அடிப்போம். அவன்கிட்ட திருடின பவர் எங்கே போச்சு தெரில. சரி, ஓகே, வெளியே போயிட்டான் அவன் மக்களே. அவன்கிட்ட திருடின பவர் கஷ்டப்பட்டு திருடினடா, அவன் பவர் போயிடுச்சு. ஆனால் அர்த்தம் தான் இருந்தாலும் போயிடுச்சுடா மக்களே. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ட்ராப்பை வாங்கிடலாம். ஆனால் இந்த கேமில் ரோப்ளாக்ஸாக தேட்டு சாவடிக்கிறாங்க. இப்போ ஓகே, இப்போ வந்து ஒரு 2K வரப்போகுது. இருங்க, 2K எப்படியாச்சும் வர வச்சுருந்தோம். 2K மக்களே. திடீர்னு அதாவது 100 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. திடீர்னு பார்த்தா 1K வந்துச்சு. ஓகே மக்களே, ஏதோ ஒன்று நம்மளுக்கு காசு வருதா, அவ்வளோதான் முக்கியம். இப்போ நம்மளுக்கு 3.24K இருக்குது. இதை வச்சு ஒன்று நடப்பாங்களா. நான் ஏதாச்சும் மைன்கிராஃப்டில் ஒரு செஸ்ட் மாதிரி ஏதாச்சும் வரும்னு நினச்சேன். பார்த்தா தான் தெரியுது இது ரொம்ப வேஸ்ட்டுன்னு. இங்கே வந்து ஓகே பை ட்ரீஸ் மக்களே. மேல் ஃப்ளோரில் அவ்வளோ விஷயமே இல்லை. ஏன்னா வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான் விஷயங்கள் இருக்குது. ஓகே மக்களே, இப்போ வந்து ஏதாச்சும் வாங்க முடியுதா? ஓகே மக்களே, இப்போ வந்து 2000 அதாவது 6200 கிடச்சிச்சுன்னா இன்னொரு ட்ராப்பர் வாங்கிடலாம். ஓகே, இங்கே வந்து செஸ்ட் வாங்கிடலாம். 6200 எப்படியாச்சும் சேர்த்துடணும் மக்களே.
எப்படியாவது சேர்த்துட்டோம்னா இன்னொரு ட்ராப்பர் வாங்கிக்கலாம். ட்ராப்பர் தான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு காசு அதிகமாக குடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இது ஒன்று வாங்கிடுவோம். மக்களே இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா வெறும் வந்து 2K தான் இருக்குது. இதை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீன்னு எதுவும் காட்டுது. ஃப்ரீயாது மக்களே. சரி, ஓகே விடுங்க மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ் மக்களே. இதில் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே, பாய்.